இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏங்க அந்த பொண்ணு மழையில நிக்குதுங்க, பாவங்க. எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். இப்படி போற வரவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்து நகையை கேட்டுக்கிட்டு இருந்தா எடுத்து கொடுத்துட்டு இருக்க முடியுமா? இதெல்லாம் நல்ல பழக்கமே கிடையாது. நான் பாத்துக்கிறேன். ஆமா, நீ எப்படி உள்ள வந்த? முதல்ல வெளியே போ. ஒரு தடவை சொன்னா புரியாத உனக்கு? திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ற. என் மகன் கிட்ட சொல்லவா? ஏதோ பொம்பளை புள்ள போனா போகுதுன்னு பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தா உனக்கு புத்தியா வரமாட்டேங்குத. ஏங்க எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, உன் தோட கேட்டுச்சு, அதை தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். போக வேண்டியதானே? வீட்டுக்குள்ள வந்து வீம்பு பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுவா வரல, நான் தான் வர சொன்னேன். கொஞ்சம் பொறுமையா தான் இருங்களேன். வயசானாலே தலைக்கு மேல கோபம் வருது. இல்லம்மா, அந்த பொண்ணு என்ன கேக்குதுன்னு தெரியுமா உனக்கு? என் தோடு தானே. அது கேட்டுச்சுன்னு நீ கைட்டி கொடுக்க போறியா? ஐயா, இங்க ஜனாமாவை பொறுத்தவரை இது வெறும் தோடு இல்ல, எங்க தாத்தாவோட நினைவு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷத்துல என் தாத்தா இறந்துட்டாரு. எங்க பாட்டி இப்ப வரைக்கும் அவரு நினைவை மட்டும் சுமந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தங்களுக்கு முதல்ல கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த தங்கம் எவ்வளவு முக்கியம். இத்தனை வருஷம் கழிச்சு நான் இதை கண்டுபிடிச்சிருக்கேன். இதை நான் இப்போ எடுத்துட்டு போய் கொடுத்தா என் ஜனமா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என் தாத்தா கூடவே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ப்ளீஸ் ஐயா, முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏமா, உங்க பாட்டிக்கு இந்த தோடு மேல இருக்கிற சென்டிமெண்ட் மாதிரி தானே எங்களுக்கும் இருக்கும். நானும் தான் என் பொண்டாட்டிக்கு வாங்கி தந்த தங்கம் இது. எங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னம்மா நீ? ஏமா, உன் பேர் என்ன? என் பேர் தமிழ். நான் உனக்கு இந்த தோட தரேன், நீ உன் பாட்டி கிட்ட கொடு. என்ன சிவகாமி, இதுக்காக அவ்வளவு நேரம் நான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். நீ பாட்டுக்கு குடுக்கறேன்னு சொல்ற? ஏங்க, உங்க அன்போடையும் பாசத்தோடையும் கிட்டத்தட்ட 50 வருஷமா நிறைவா வாழ்ந்திருக்கீங்க. இப்பவும் நீங்க அப்படியே தான் இருக்கீங்க. இதே மாதிரிதான் நம்ம கிட்ட நிறைய நகை நட்டு இருக்க. ஆனா அந்த அம்மா பாவங்க, அவங்க புருஷன் நினைவா இந்த தோடும் இல்லைன்னா எப்படிங்க? அதோட இந்த பொண்ணை பாருங்க, விடிய விடிய அவ பாட்டிக்காக மழையில நின்னு இருக்கா. இப்பவும் நம்ம கிட்ட கெஞ்சிக்கிட்டு நிக்கிறா. நம்ம பேர பிள்ளைங்க இப்படி செய்வாங்களா? இப்படி ஒரு புள்ளைய பேர புள்ளையா பெறதுக்கு அந்த அம்மா கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா ஆமா, இவளோட அன்புக்காகவே நாம இத கொடுக்கணும். வருத்தப்படாதீங்க, இத கொடுக்கறதுனால நாம ஒண்ணு கெட்டு போயிட மாட்டோம், நல்லாதான் இருப்போம். அம்மா, நான் கொஞ்சம் முன்கோபிமா, அவசரத்துல வார்த்தையை விட்டுட்டேன். இதுக்கு தான் என் பொண்டாட்டி சொல்லணுங்கிறது.
அவ சொன்னா எனக்கு எல்லாமே ஓகே தான். ரொம்ப நன்றிம்மா. இதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். பரவாயில்லம்மா. உன் மனசுக்கு நீயும் உன் பாட்டியும் நல்லா இருக்கணும். அவங்களுக்கு நாங்களும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொன்னோன்னு சொல்லிடு. நான் போயிட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வாம்மா. ரொம்ப நன்றிங்க. போயிட்டு வா. எனக்கு கூட நம்பிக்கை இல்ல ஜனமா. ஆனா தமிழ் தான் விடாம போராடி அவங்க அன்பையும் சம்பாரிச்சிட்டு இந்த கம்மலை உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கு. என் வாழ்க்கையில் இந்த பிறந்த நாள் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் தமிழ். ஜனமா, முதல்ல இந்த கம்மலை போட்டு காமிங்க. ம். ஏய் கேடி, ஜனமாவை போட்டோ எடு. ஜனமா, இந்த தோடு மாட்டினது 10 வயசு குறைஞ்சு இன்னும் இளமையா இருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க ஜனமா. ஐயோ சானு. எப்படி எல்லாரையும் வர வச்ச? அது சொல்லு தமிழ். நான் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன். சொல்லு தமிழ். வர்ஷினி, அடுத்த 40 மினிட்ஸ்ல உனக்கு சென்னைக்கு ஃப்ளைட் இருக்கு. உடனே ஏர்போர்ட்டுக்கு போய் சென்னைக்கு வந்து சேரு. ஏர்போர்ட் வாசலே உனக்கு பிக்கப்புக்கு வண்டி நிக்கும். தமிழ், இப்பதானே நான் உன்கிட்ட பேசிட்டு போனை வச்சேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மூவிக்கு வந்துட்டு இருக்காங்க. நானும் அங்கதான் போயிட்டு இருக்கேன் இப்போ. என்னால எல்லாம் திரும்ப வர முடியாது தமிழ். யாரை கேட்டு நீ இதெல்லாம் முடிவு பண்ற? ப்ளீஸ் தமிழ், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. மூவி போனா நிறைய செலவாகும்ல. கேஷ் எடுத்துட்டு போயிருக்கியா வர்ஷினி? கேஷா? எதுக்கு? என்கிட்ட தான் கார்டு இருக்கே. இப்போ நீ மட்டும் 40 மினிட்ஸ்ல ஏர்போர்ட்டுக்கு வரலனா 41வது நிமிஷம் உன்னோட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் மொத்தமா பிளாக் பண்ணிடுவேன். தமிழ், ப்ளீஸ் அப்படியெல்லாம் பண்ணிடாத. உனக்கு ஜனமா பர்த்டேவை விட வேற எதுவும் முக்கியம் இல்ல வர்ஷினி. உடனே நீ கிளம்பி வா. அதுக்கப்புறம் நான் அந்த கார்டை பிளாக் பண்ண மாட்டேன். வர்ஷினி, உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். அப்புறம் நீ ரொம்ப கவலைப்படுவ. சரி வர. வா.